ஹல்லேலூயா. கப்பல் ஒன்று நிர்மூலமாகி போவதை காண்கிறேன். ஜனங்கள் திரளாய் மடிந்து போவார்கள். என் கிருபை தேசத்தில் பெருகும். என் வல்லமையை காண்பார்கள். அழிவுகள் தொடரும். பாதாளங்கள் திறக்கும். மறுபடியும் வானமண்டலம் அசையும். பெரும்பள்ளத்தின் இரைச்சல், பெருங்காற்று, ஒரு புது வகையான புசல் காற்று. சுவாசிக்கிற நேரத்திலே மடிந்து போகக்கூடிய ஒரு கூட்டம் ஜனங்களை காண்கிறேன். ஹல்லேலூயா. பிணங்களை வாரிக்கொண்டு போக முடியாதபடிக்கு பிணங்கள் தேசத்தில் சருகை போல் கிடக்கும். ஒரு புது வகையான கொரோனா இதோ விசேஷமாய் புறப்பட்டு வருகிறது. கை கொட்டி வருகிறது. கையை தட்டி வருகிறது. சாவு படுக்கைகளை ஆயத்தப்படுத்தி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யமயமலை சரியும். உலகமே அதிரும். கையை தட்டலாம். நேபாளத்தில் மிகப்பெரிய மலை சரிவுகள் உண்டாகும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இனி ஒரு தேசமே இராதபடிக்கு அழிந்து போகும். பிரிட்டனும் அப்படியே, கனடாவும் அப்படியே. 30 நாடுகளுக்கு மிகப்பெரிய சேதம், மிகப்பெரிய அழிவுகள், மிகப்பெரிய உபத்திரவங்கள். இதர நாடுகளில் கையேந்து நிலை, வறுமை கோடு, பிச்சைக்காரன் பிச்சை பாத்திரம் ஏந்துவது போல புற நாடுகளில் ஏந்தும் நிலை. தேசங்களை கர்த்தர் வாரிக்கொண்டு போகிறார். உலக வரைபடம் சுருங்கி போகும். அநேக நாடுகள் கண்களுக்கு தென்படாதபடி ஒளிந்து போகும். சில பட்டணங்களும் அப்படியே. எலும்புகளில் ஒரு மிகப்பெரிய அக்கினி ஊற்றப்படும். ஒரு புது வகையான வியாதி எலும்புகளில் ஊற்றப்படும். மருந்தே இல்லை. சாபுதான் பரிகாரம். விடுதலையும் இல்லை. விஞ்ஞானம் தவித்து குழம்பும், கலங்கி நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, உம்மில் அன்பு செய்கின்றேன். அல்லேலூயா. ராஜாக்களும் நாங்களே, தேசத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்க்கிறேன். கையை தட்டலாம். ஆட்சி மாற்றம் கர்த்தரால் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிக பெரிய உயர் இடத்தில் இருக்கிற ஒருவனுக்கு சாவை கர்த்தர் கட்டளையிடுகிறேன். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒருவனுக்கு சாவை கட்டளையிடுகிறேன். பிரப்பசி, பற்றி எரியும் தேசம், பற்றி எரியும் தேசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரத்தின் ஆழத்திலே ஒரு நிலநடுக்கம். கையை தட்டலாம். பூமியில பார்த்திருக்கிறீங்க, இனி சமுத்திரத்திலும் கூட. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம். 3 நாட்களுக்குள் ஒரு துக்கம். கையை தட்டலாம். வருகின்ற செவ்வாய்க்கிழமைக்கு முன்பாக நடந்தேறும் என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வகையான 7 ரகமான கொள்ளை வியாதிகள், அது கொரோனா அல்ல, வேறு விதமான புது வகையான 7 வகை ஆவிகள், 7 வகையான வியாதிகள் தேசத்தை ஆட்கொண்டு அழிக்கும். கையை தட்டலாம். இனி மருத்துவமனை மருந்துகளை கொடுக்க முடியாத அளவிற்கு பாதாளத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. மருத்துவங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய குரோதம் உண்டாகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விபச்சார சந்ததி ஒளிந்து போகும். கையை தட்டலாம். குடும்பங்கள் சர்வநாசத்தை காணும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு வேசித்தனம் இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய சந்ததி வரைக்கும் கர்த்தர் வேரோடு 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 பிடுங்கி எரிந்து அழிப்பேன் என்கிறார். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கீழ்ப்படியாத சந்ததி ஒளிந்து போகும். கர்த்தர் உரைக்கிறார். கையை தட்டலாம். இதோ சாவு உங்கள் வீடுகளின் பலகணிகள் ஏறி வருகிறது. கையை தட்டலாம். வீட்டுக்கு வீடு வாசப்படி அல்ல, வீட்டுக்கு வீடு இனி சாவு. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. மனம் திருந்தாதவன் இனி ஜீவனோடு இருப்பதில்லை. கையை தட்டலாம். ஹல்லேலூயா. பாவிகள் இந்த உலகத்தில் இனி சஞ்சாரம் செய்வதில்லை. கையை தட்டலாம். உற்சாகமாக தட்டலாம். பாவிகள் இந்த உலகத்தில் இனி சஞ்சாரம் செய்வதில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. தாகமுள்ளோரே வாருமென்றார், தாகத்தோடு வாரும் சமாரியாளை கண்டார். தாகத்தோடு வாரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். தண்ணீர் கேட்டார், அவள் தாகம் தீர்த்தார். பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். தமிழ்நாட்டிலே 3 பட்டணங்களுக்கு பேரழிவுகள். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமிழ்நாட்டிலே 3 பட்டணங்களுக்கு பேரழிவுகள். கையை தட்டலாம். தமிழ்நாட்டிலே 3 பட்டணங்களுக்கு பேரழிவுகள். கேரளாவில் 4+3 7 பட்டணங்களுக்கு பேரழிவுகளை கர்த்தர் கட்டளை இட்டார். ஹல்லேலூயா. கர்த்தரின் தேசம் முற்றிலுமாய் பாழாக்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த கொலைச்சலை காண்கிறேன், ஆகவே தேசங்களை அழிக்கிறேன். ஆமென். ஒரு சம கையை தட்டலாம்.
சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். டில்லி மாநகரம் கலங்கி குலுங்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரம் கரைக்கு வரும் என்கிறார் கர்த்தர். கர்த்தருடைய தூதன் சமுத்திரத்தில் இருந்த காலை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத, மைக்ரோஸ்கோப்பால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வகையான அணுக்கள் என்ற ஆவி தேசத்தை பரவுவதை காண்கிறேன். அது பிரவேசிக்கிற சரீரம் ஒரு நொடி பொழுதில் செத்து மடியும். ஒரே நாடி அது பிரவேசிக்கிற சரீரத்தில் இருதயம் இயங்காது, நுரையீரல் ஸ்தம்பிக்கும், கிட்னி தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசமான, கண்ணுக்கு தெரியாத, விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வகையான அணுக்கள் தேசத்தில் பரம்புவதை பார்க்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா, நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. கர்த்தர் புதியன செய்திடுவான். கர்த்தர் புதியன செய்திடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே. கர்த்தர் புதியன செய்திடுவான். கர்த்தர் புதியன செய்திடுவார்.
பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த மூலவியாதி, குஷ்டரோக வியாதி இது தேசத்தில் மிகவும் பலுகி பெருகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். தேசத்தில் சபக்காடுகள், தேசத்தில் தோப்பேத்துக்கள், எல்லா நாடுகளுக்கும் கர்த்தருடைய உக்கிர கோபத்தை அனுப்புகிறேன் என்கிறார். சகல பட்டணங்களுக்கும் சகல ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அனுப்புகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ ஏடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஹல்லேலூயா. இதோ சாவு கொடும் முடிகளிலும் ஏறி வருகிறது என்கிறார் கர்த்தர். கையத்தட்டல். அதாவது மலை உச்சிகள் மேல் கூட சரிகை போல் பிணங்கள் கிடக்கும் என்று மறுபடியும் கர்த்தர் உரைக்கிறார். தேசத்தில் உண்டாயிருக்கிற நீரூற்றுகள் வற்றி போகும் என்கிறார். கையத்தட்டலாம். இதனால் ஜலப்பிரளயமும் தோன்றும், தண்ணீர் பஞ்சமும் உண்டாகும். கையத்தட்டலாம். மதகுகள் உடையும், மதகுகள் உடைந்தே தீரும் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒருவரும் இராதபடிக்கு வாரிக்கொண்டு போவேன் என்கிறார் கர்த்தர். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், 10 நாட்களுக்குள் இன்னொரு அழிவை காண்கிறேன், நடந்தே தீரும். ஹல்லேலூயா. நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றால், பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றால், நம்பிக்கை இழந்தாள் நாதன் இயேசுவை கண்டாள், நம்பிக்கை இழந்தாள் நாதன் இயேசுவை கண்டாள், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. 4 நாளாயிற்று நாறுமென்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். 4 நாளாயிற்று பட்டார் இயேசு, மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார்,
மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். களைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். களைப்படைந்தார் அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு ஹல்லேலூயா. இன்றைய ஆராதனை நாளில் தேசமெங்கும் நடத்தப்படுகிற சபைகளில் தேவனுடைய மகிமை மாத்திரம் பிரகாசிக்கும்படி அடிமை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாதொரு சூழ்நிலையிலும் அந்தி கிறிஸ்துகள் கிரியை செய்யாதபடிக்கு, அசுத்த ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு, பாதாளத்தினுடைய ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள் ஊழியக்காரர்களை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவருடைய மெய்யான வல்லமை சபைகள் மேல் ஊற்றப்படுவதாக ஊற்றுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியம் தான் நடத்திடுவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். பெருமைக்குரிய தேசங்களும் பெருமைக்குரிய சபைகளும் பெருமைக்குரிய சர்ச்சுகளும் பெருமைக்குரிய ஊழியக்காரர்களும் தேசத்தில் அதம் பண்ணப்படும். இது கர்த்தருடைய பிரமாணம். இது கர்த்தரின் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசிக்கிற காற்றிலே நச்சு கலக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இது சில நாள் நீடிக்கும். ஹல்லேலூயா. எல்லா விதமான பேர் அழிவுகளாலும் எல்லா விதமான கொள்ளை வியாதிகளாலும் விதவிதமாய் தேசங்களை, ராஜ்யங்களை, நாடுகளை கர்த்தர் அழிக்க தீர்மானித்தார். அது நிறைவேறும். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலும் மேலும் பரிசுத்தமடைய வேண்டும். இல்லாவிட்டால் தேவர்களின் ஆவிகளால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று
கர்த்தராகிய தேவன் உலகத்திற்கே உரைக்கிறார். ஆமென். எது பொல்லாத ஆவி, எது பரிசுத்த ஆவி என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை என்று சொன்னால் உங்களிடத்தில் பாவம் இருக்கிறது என்பதுதான் மறைபொருள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்கட்டா கப்பல் தளங்கள் சேதமடைவதை பார்க்கிறேன். ஒரு யுத்தத்தின் சத்தத்தை காண்கிறேன், கேட்கிறேன். 3 எழுத்தில் அடங்குகிற சில பட்டணங்கள், சில ராஜ்யங்கள் மகாபிரிய போர்களால் மகாபிரிய அழிவுகளை சந்திக்கும். சிறு குழந்தைகள் வரைக்கும் கேட்பாரற்று கிடக்கும் பிணங்களைப் போல் குப்பைகளாக. கையத்தட்டலாம். இந்த உலகத்திலே போட்டி போட்டுக்கொண்டு கண்டுபிடித்து வைத்திருக்கிற அணு ஆயுதங்கள் அத்தனையும் நாடுகள் பயன்படுத்தியே தீரும். இது கர்த்தருடைய கட்டளை. துன்மார்க்கங்கள் தேசத்தில் தலைவரித்தாடும். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு என்பது போல துன்மார்க்க ஜனங்களுக்கு துன்மார்க்க தேசங்களால் அழிவு, அழிவு, அழிவு. கையத்தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8 திக்கும் 8 திசைகளிலும் அழிவுகளின் ஆரவாரம் கேட்கும். இன்றையிலிருந்து விசேஷமாய் கையை தட்டலாம். அநேக சபைகள் இடிக்கப்படும் பாகாலின் கூடாரங்களாக மாறும். கையை தட்டலாம். அநேக ஆவிக்குரிய சபைகள் பின்வாங்கி போனபடியினால் தேவர்களுடைய கொடிகள் அங்கு ஏற்றப்படும். கர்த்தர் கையளிக்கிறார். கையை தட்டலாம். அந்தி கிறிஸ்துனுடைய ஆதிக்கம் 100 மடங்கு 1000 மடங்கு பலுகி பெருகும் என்கிறார் கர்த்தர். கையை தட்டலாம். விக்கிரகங்களுடைய அதிகாரமும் விண்ணை முட்டும். கையை தட்டி அது ஆர்ப்பரிக்கும். இதன் கோர பிடிகளிலிருந்து எவன் மீண்டு வருவான்? கர்த்தருடைய பிள்ளைகளை தவிர வேறு ஒருவனும் காக்கப்படான். கையை தட்டலாம். இன்னும் 30 நாட்களுக்குள் கர்த்தர் உரைக்கிறார். 3 பெரும் நாடுகள் கலங்கி நிற்கும், கதிகலங்கி நிற்கும். கேட்பாரற்று கிடக்கிற பிணத்தை போல 3 நாடுகள் கிடக்கும் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசனங்கள் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது, அப்படியே நிறைவேறும். ஆமென். ஜபத்தாலோ உபவாசத்தினாலோ பொருத்தனை ஜபத்தினாலேயோ இந்த அழிவுகளை தடுக்க முடியாது என்கிறார் கர்த்தர். கையத்தட்டலாம். இந்த அழிவுகளுக்கு விரோதமாய் ஜபம் ஏறெடுக்கிற விசுவாசி, சபை போதகர்கள் அத்தனை பேரும் கள்ள தீர்க்க தரிசிகள் என தீர்க்கப்படுவார்கள் கர்த்தரால். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய் கொடிபிடிக்கிறவன் யார்? அவன் அந்தி கிறிஸ்து. கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் ஜபம் ஏறெடுக்கிறவன் அந்தி கிறிஸ்துவால் ஆளுகை செய்யப்படுகிறான். கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நானே கர்த்தர் என்று தேசம் காணும்படி கர்த்தருடைய பேரழிவுகள் பட்டணத்திற்கு பட்டணம், கிராமத்திற்கு கிராமம், நாடுகளுக்கு நாடு, ஜனங்களுக்கு ஜனங்கள் எதிராக வந்து கொண்டு இருக்கிறது. நாளையும் நேரத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஒரு இரவில் பயங்கரமான அழிவுகள் உண்டாகும் என்கிறார். ஹல்லேலூயா. நள்ளிரவில் பேரழிவு, நள்ளிரவில் பேரழிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிஞ்சி இருக்கிற கொஞ்ச ஜனமோ இந்த உலகத்தில் வாழ்வதற்கே பயப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பானி தோழியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் நம்மை காத்திடுவார். ஒரு சம கையை தட்டும். ஹல்லேலூயா.